Hello friends, welcome back. இது Live Free to Exploreோட நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு 4 months முன்னாடி ஜோதாபாய் பேலஸோட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த டைமில் அக்பரோட பேலஸ்க்கும் போயிருந்தோம் ஃபத்திபூர் சிக்ரியில். பட் அந்த டைமில் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. அப்புறம் அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். இப்போது வீடியோஸ்லாம் கிளியர் பண்ணலாம், பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப தான் மொபைலில் இந்த வீடியோ இருந்தது. சரி, ஓகே, இது போட்டால் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். யாராவது ஒரு ஆள் ஃபத்திபூர் சிக்ரி போகிறாங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஜோதாபாய் பேலஸோட வீடியோ மேலே லிங்க்கில் கொடுத்துட்றேன். கைடு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். கைடு நீங்கள் தேட வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்காது. பார்க்கிங் நான் ஜோதாபாய் பேலஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்பர் பேலஸும் ஜோதாபாய் பேலஸுக்கும் உங்கள் வண்டியில் நீங்கள் டேரெக்டாக போக முடியாது. கீழே ஒரு பெரிய பார்க்கிங் ஒன்று இருக்குது. இது 2 பிளேஸுமே ஒரு சின்ன ஒரு மவுண்டன் மேலே இருக்கிறனால கவர்மெண்ட்டே கீழே இருந்து மேலே ஒரு வேன் மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு 35 ருபீஸும் நம்ம பே பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. கீழேயே கைடு உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஆளை கூட்டிக்கலாம். 1000 ருபீஸ் கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு அக்பர் பேலஸுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 500 ருபீஸ் மட்டும் கொடுத்தோம் அவங்களுக்கு. அன்றைக்கி அக்பர் பேலஸில் எங்களுக்கு ஃபஸ்ட்டாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது புலான் தர்வாசா. ஸோ இது ஹை கேட் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் ஆகுமா. ஸோ முகலோட விக்ட்ரி இன் குஜராத் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ பீப்புள் அந்த காலத்தில் இந்த ஜமா மஸ்ஜித் உள்ளே இருக்கிறப்போ இது வழியாக தான் உள்ளே போயிருக்காங்க. அண்ட் அதை சுற்றி இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே தாஜ்மஹாலும் இதுவும் சேம் ரைட்டிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார். இது கட்டினது கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய ஹாலோ ஸ்பேஸ். கீழே எதுவுமே ஃபில்லிங் இருக்காது, பயங்கர ஹாலோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் போன டைமில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே நீங்கள் மேலே பார்க்குறது எல்லாமே நைட்டில் நெருப்பு வச்சு விடுவாங்க போல், அந்த வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ லைட்டு நைட் எரியிறப்போ ஃபோர்ட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும்ல. கோட்யார்டோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடங்க இருக்குல்ல, இது என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க கயர் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு நினச்சது நடக்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ப்ரே பண்ணிட்டு கட்டலாம், அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஒயிட் மார்பிள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறது என்னென்னா சுஃபி செயின்ட்டுன்னு ஒரு செயின்ட்டோட டூம் அங்கே. ஸோ இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறது என்னென்னா அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த காலத்துலேயே இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மார்பிள் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் மழை பெய்கிறது எல்லாமே மேலே மழை பெய்கிறதெல்லாம் நடுவில் ஹாலோவாக இருக்குமா, உள்ளே எதுவுமே எல்லாமே எம்டி ஸ்பேஸாக இருக்குமா. அது வழியாக வாட்டர் ஃபுல்லாக கலெக்ட் ஆகி கீழே அது கலெக்ட் ஆகும் அப்படின்ட்டு அதையும் சொல்லிட்டு இருந்தார். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வால்ஸ் எல்லாமே மார்பிள் தான். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோல் பீஸ் ஆஃப் மார்பிள். அதை அந்த காலத்தில் அவங்க ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஒரு விண்டோ இல்லாமல் இந்த மாதிரி ட்ரில் பண்ணியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ரீசன் என்னென்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு குவீன் அவங்க லேடிஸ் அவங்களாம் நிறைய பேர் வருவாங்க போல். ஸோ அவங்க வெளியில் பார்க்கணும், பட் அவங்க வெளியில் இருக்கவங்க உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் காட்டிகிட்டு இருக்கிறது தான் லேடிஸ் அண்ட் குவீன் அவங்க யூஸ் பண்ண என்ட்ரன்ஸ் அந்த காலத்தில். ஸோ கிங் அவங்களுக்கு தனியாக ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருந்து தான் இது குவீன் அண்ட் லேடிஸ்க்கு உள்ள என்ட்ரன்ஸ். அடுத்து அவர் அன்றைக்கி எங்களை கூப்பிட்டு பண்ணது ஜமா மஸ்ஜித். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். பயங்கர கிராண்டாக கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ யாராவது இப்போ ஃபத்தேபூர் சிக்ரி இல்லை டெல்லி அந்த சைடு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்து டெல்லி, ஜெய்ப்பூர் எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ in the next video. Take care. Bye bye.